வணக்கம் மாணவர்களே, ரெஃப்ரிஜரேஷன் மற்றும் ஏர் கண்டிஷனிங் குறித்த இந்த தொகுதிக்கு வரவேற்கிறோம். இந்த பகுதியில் பல்வேறு வகையான ஏர் கூல்டு கெப்பாசிட்டர்கள், மைக்ரோ சேனல் கெப்பாசிட்டர்களை எவ்வாறு சுத்தம் செய்வது, ஃப்ளஷ் செய்வது, சர்வீஸ் செய்தல் மற்றும் லீக் டெஸ்ட் செய்வது எப்படி என்பதை நாம் அறிவோம். ஏர் கூல்டு கெப்பாசிட்டர்கள், மைக்ரோ சேனல் கெப்பாசிட்டர்களில் உள்ள ஃபின்ஸ்களில் இருந்து தூசியை அகற்றவும் கற்றுக்கொள்வோம். குறிக்கோள்கள்: இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் மெஷ் டைப் கண்டென்சரை சர்வீஸ் மற்றும் கிளீன் செய்யவும், பிளேட் டைப் கூல் கண்டென்சரை சர்வீஸ் மற்றும் கிளீன் செய்யவும், ஃபின்களை நேராக்கவும், ஏர் கூல்டு கண்டென்சரை ஃப்ளஷ் செய்து கிளீன் செய்யவும், கண்டென்சரில் லீக் டெஸ்ட் நடத்தவும் முடியும். இப்போது பல்வேறு வகையான ஏர் கூல்டு கண்டென்சர்கள், மைக்ரோ சேனல் கண்டென்சர்களில் கிளீன் செய்தல், ஃப்ளஷ் செய்தல், சர்வீஸ் செய்தல் மற்றும் லீக் டெஸ்டுக்கு தேவையான டூல்ஸ், எக்விப்மெண்ட்ஸ் மற்றும் கன்சியூமபிள்ஸ் ஆகியவற்றை பார்ப்போம். ஏர் கூல்டு கண்டென்சர்கள், மைக்ரோ சேனல் கண்டென்சர்களில் உள்ள ஃபின்களிலிருந்து தூசியை அகற்றவும். டூல்ஸ், எக்விப்மெண்ட்ஸ் மற்றும் கன்சியூமபிள்ஸ்: ஸ்க்ரூ டிரைவர்ஸ் 6 mm டிப், 100 mm நீளம். ஸ்க்ரூ டிரைவர் 6 mm டிப், 150 mm நீளம். அட்ஜஸ்டபிள் ரெஞ்ச் 150 mm நீளம். நைட்ரஜன் சிலிண்டர் டபுள் ஸ்டேஜ் பிரஷர் ரெகுலேட்டருடன். டியூப் கட்டர், ஃப்ளேரிங் டூல், காம்பவுண்ட் கேஜ். டொமெஸ்டிக் ஃப்ரிட்ஜ் வயர் மெஷ் டைப் கண்டென்சருடன். டொமெஸ்டிக் ஃப்ரிட்ஜ் பிளேட் டைப் கண்டென்சருடன் பின்புறம் சுத்தமாக. ஃபின்ஸ் டைப் ஏர் கூல்டு கண்டென்சர், விண்டோ ஏசி. ஏர் ப்ளோயர், வாட்டர் டேங்க் தேவையான அளவில். வேக்யூம் பம்ப் 2 ஸ்டேஜ், ஆக்சி அசிட்டலீன் பிரேசிங் டார்ச்சுடன். காகிள்ஸ், ஸ்பார்க் லைட்டர், ஃபின் கோம்ப் தேவையான அளவில். ஃப்ளெக்சிபிள் சார்ஜிங் ஹோஸ், பிரேசிங் காப்பர் ராட் மற்றும் ஃப்ளக்ஸ். பெயிண்டிங் பிரஷ், எனாமல் பெயிண்ட் பிளாக் 50 ml. லிக்விட் சோப் சொல்யூஷன் 50 ml. சுத்தமான தண்ணீர் 1 வாளி. வுடன் சப்போர்ட்டிங் பிளாக். 6 mm டம்மி நட். 6 mm காப்பர் டியூப் 300 mm. கிளீன் கிளாத் தேவையான அளவு. ரிலீஃப் வால்வ் 300 psig. இப்போது பல்வேறு வகையான ஏர் கூல்டு கண்டென்சர்கள், மைக்ரோ சேனல் கண்டென்சர்களை கிளீன் செய்தல், ஃப்ளஷ் செய்தல், சர்வீஸ் மற்றும் லீக் டெஸ்டுக்கான தயாரிப்புகளை பார்ப்போம். ஏர் கூல்டு கண்டென்சர்கள், மைக்ரோ சேனல் கண்டென்சர்களில் உள்ள ஃபின்களிலிருந்து தூசியை அகற்றவும். டாஸ்க் 1: வயர் மெஷ் டைப் கண்டென்சர்களை சுத்தம் செய்தல் மற்றும் பழுதுபார்த்தல். ஷார்ப் எட்ஜ்கள் மற்றும் கிளீனிங் ஏஜென்ட்களிடமிருந்து உங்கள் சருமத்தை பாதுகாக்க ஃபுல் ஹேண்ட் ஷர்ட், ஃபுல் பேண்ட் மற்றும் ஹேண்ட் கிளவ்ஸ் உள்ளிட்ட பொருத்தமான ஆடைகளை அணியுங்கள். குப்பைகள், அழுக்குகள் அல்லது கிளீனிங் சொல்யூஷன்களிலிருந்து உங்கள் கண்களை பாதுகாக்க காகிள்ஸ் அல்லது கிளாஸஸை பயன்படுத்தவும். ஸ்ட்ராங் கிளீனிங் கெமிக்கல்ஸ் அல்லது தூசி நிறைந்த சூழலில் வேலை செய்தால் தீங்கு விளைவிக்கும் துகள்களை உள்ளிழுப்பதை தடுக்க மாஸ்க் அல்லது ரெஸ்பிரேட்டர்களை பயன்படுத்தவும். எலக்ட்ரிக் ஷாக்கை தடுக்க யூனிட் பவர் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதையும் பவர் சோர்ஸிலிருந்து அன்பிளக் செய்யப்பட்டிருப்பதையும் உறுதி செய்யவும். தீக்காயங்களை தவிர்க்க கிளீனிங் ப்ராசஸை தொடங்குவதற்கு முன் யூனிட் கூல்டவுனாக அனுமதிக்கவும். ரெஃப்ரிஜரேட்டரை மெதுவாக தள்ளி பின்புறத்தை ஸ்டாண்டுடன் சேர்த்து உங்கள் பக்கமாக திருப்பவும். ஒரு துணியை எடுத்து கண்டென்சரின் ஃபின்களை துடைக்கவும். பெயிண்டிங் பிரஷ் கொண்டு ஃபின்களின் ஒவ்வொரு லைன்களையும் நன்கு பிரஷ் செய்யவும். மீண்டும் ரெஃப்ரிஜரேட்டரின் பின்புறம் மற்றும் கண்டென்சரின் ஃபின்களை சுத்தமான துணியால் துடைக்கவும். கம்ப்ரஸர் உங்களுக்கு விசிபிளாக தெரிந்தால் துணியால் இயன்றவரை துடைக்கவும். ஃப்ரிட்ஜின் பின்புறத்தை சுவரை நோக்கி திருப்பி ஃப்ரிட்ஜின் மொத்த பாடியையும் சுத்தமான துணியால் துடைக்கவும்.
டென்டட் வயரை நேராக்குங்கள். ட்ரை நைட்ரஜனுடன் கண்டென்சரை ஃப்ளஷ் செய்து சுத்தம் செய்யவும். கண்டென்சரை ரீப்ரேஸ் செய்து லீக்கேஜ் இருக்கிறதா என்று பிரஷர் டெஸ்ட் செய்யவும். டாஸ்க் 2. பிளேட் டைப் கண்டென்சரை சுத்தம் செய்தல் மற்றும் பழுது பார்த்தல். ஷார்ப் எட்ஜுகள் மற்றும் கிளீனிங் சொல்யூஷன்களிலிருந்து பாதுகாக்க ஃபுல் ஹேண்ட் ஷர்ட், ஃபுல் பேண்ட் மற்றும் ஹேண்ட் கிளவுஸ் போன்ற பொருத்தமான ஆடைகளை அணியுங்கள். குப்பைகள், அழுக்குகள் அல்லது கிளீனிங் ஏஜென்ட்டுகளிலிருந்து உங்கள் கண்களை பாதுகாக்க சேஃப்டி காகிள்ஸ் அல்லது சேஃப்டி கிளாஸஸ் பயன்படுத்தவும். ஹெவி கிளீனிங் கெமிக்கல்கள் அல்லது தூசி நிறைந்த சூழலில் வேலை செய்தால் ஹார்ம்ஃபுல் பார்ட்டிகிள்களை உள்ளிழுப்பதை தடுக்க மாஸ்க் அல்லது ரெஸ்பிரேட்டர்களை பயன்படுத்தவும். எலக்ட்ரிக் ஷாக்கை தடுக்க யூனிட் டர்ன் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதையும் பவர் சோர்ஸிலிருந்து அன்பிளக் செய்யப்பட்டிருப்பதையும் உறுதி செய்யவும். தீக்காயங்களை தவிர்க்க கிளீனிங் ப்ராசஸை தொடங்குவதற்கு முன் யூனிட் கூல்டவுனாக அனுமதிக்கவும். ரெஃப்ரிஜரேட்டரை உங்களை நோக்கி இழுத்து சுவருக்கும் ரெஃப்ரிஜரேட்டருக்கும் இடையே 50 சென்டிமீட்டர் இடைவெளியை ஏற்படுத்தவும். கிளீனிங் ப்ராசஸை தொடங்குவதற்கு முன் பிளேட் டைப் கண்டென்சரில் ஏதேனும் டேமேஜ் அல்லது லீக் இருக்கிறதா என்று சோதிக்கவும். பிளேட் டைப் கண்டென்சரின் 4 கார்னர் ஸ்க்ரூகளை அகற்றி கேஸ் டியூபுகளை நீட்டாமல் சுவரில் கவனமாக சாய்க்கவும். சப்போர்ட்டுக்காக பிளேட்டின் அடிப்பகுதியில் ஒரு உடன் பிளாக்கை வைத்திருங்கள். சோப் சொல்யூஷனை தண்ணீரில் கலந்து வீக் சொல்யூஷனாக மாற்றவும். சோப்பு தண்ணீரில் துணியை நனைத்து பிழிந்த பிறகு காயில்கள் பொருத்தப்பட்டிருக்கும் கண்டென்சர் பிளேட்டின் உள் பக்கத்தை துடைத்து ஃப்ரிட்ஜின் பின் பக்கத்தையும் துடைக்கவும். உலர்ந்த துணியால் அதை துடைத்து கார்னர் ஸ்க்ரூகளை சரி செய்து கண்டென்சர் பிளேட்டை டைட் செய்யவும். மீண்டும் ஈரத் துணியால் துடைத்து பிளேட்டின் வெளிப்புறத்தை நன்றாக சுத்தம் செய்து உலர்ந்த துணியால் துடைத்து உலரவிடவும். கம்ப்ரஸர் பாடியை நீங்கள் அடையக்கூடிய இடம் வரை துடைக்கவும். டெர்மினல்களை தொடக்கூடாது. பேக் பெயிண்டால் பிளேட்டை டச் அப் செய்து உலரவிடவும். லீக்கி அல்லது சோக்டு கண்டென்சரை வயர் மெஷ் கண்டென்சர் மூலம் மாற்றலாம் மற்றும் பின்பக்கத்தில் பொருத்தலாம். டாஸ்க் 3. ஃபின் மற்றும் டியூப் கண்டென்சரை பழுது பார்த்தல். இவாபரேட்டர் கிரில் மற்றும் ரூம் டெம்பரேச்சரை சரிபார்த்து அதை ரெக்கார்ட் செய்யவும். யூனிட்டை நிறுத்தி சாக்கெட்டிலிருந்து பிளக்கை அகற்றவும். அவுட்டர் ஷெல்லிலிருந்து யூனிட்டை இழுத்து ஒர்க் பெஞ்சில் வைக்கவும். துணியை எடுத்து முழு யூனிட்டின் வெளிப்புறத்தையும் துடைக்கவும். ஸ்க்ரூகளை அகற்றுவதன் மூலம் கண்டென்சரின் மேல் கவர் பிளேட்டை அகற்றவும். ஃபேன் மோட்டார் ஷாஃப்டில் உள்ள ஆலன் ஸ்க்ரூவை லூஸ் செய்து ஃபேன் பிளேடை விடுவிக்கவும். மவுத் மாஸ்க் மற்றும் காகிள்ஸ் அணியவும். ஏர் ப்ளோயரின் பிளக்கை சாக்கெட்டுடன் இணைத்து அதை தொடங்கவும். கவனமாக எடுத்து செல்லவும். கண்டென்சர் மற்றும் ஃபின்களை எதிர்கொள்ளும்படி வைக்கவும். ஃபின்களிலிருந்து அனைத்து தூசுகளும் வெளியேறும் வரை அதை இடமிருந்து வலமாகவும் மேலிருந்து கீழாகவும் ஃபின்களுக்கு அருகில் நகர்த்தவும். கண்டென்சரின் மறுபக்கத்தில் ப்ளோவரின் பொசிஷனை மாற்றி கண்டென்சர் ஃபின்கள் வழியாக வெளியேறும் காற்று தூசி இல்லாமல் வரும் வரை அந்த செயல்முறையை செய்யவும். ஏர் ப்ளோவரை நிறுத்தி பிளக்கை கழற்றி வைக்கவும். ஃபின்களுக்கு இடையில் ஏதேனும் ஃபாரின் மெட்டீரியல்கள் சிக்கியிருந்தால் டென்ஷன் வயர் அல்லது ஹேக்ஸா பிளேடு மூலம் அதை அகற்ற முயற்சிக்கவும். பேஸுக்கும் கண்டென்சர் ஃபின்களின் வெளிப்பகுதிக்கும் இடையில் உள்ள தூசியை கம்ப்ரெசர், ஃபேன் மோட்டார், இவாபரேட்டர் மேல் பகுதி போன்றவற்றை சுத்தமான துணி கொண்டு துடைக்கவும். கண்டென்சரின் உட்புறங்களை ஃப்ளஷ் செய்து சுத்தம் செய்யவும். கண்டென்சரை ரீப்ரேஸ் செய்து ஏதேனும் லீக்கேஜ் இருக்கிறதா என பிரஷர் செக் செய்யவும். டாஸ்க் 4. கோம்பிங் மெத்தட் மூலம் வளைந்த ஃபின்களை சரி செய்தல். ஃபின் கோம்பை எடுத்து கண்டென்சர் ஃபின்களின் இடது முனையில் வைக்கவும். மேலிருந்து கீழாக ஒரே சீராக கோம்பை இயக்கி ஃபின்களின் வளைவுகள் நேராக வருகிறதா என சரிபார்க்கவும்.
கோம்பின் பொசிஷனை மாற்றி அடுத்து மீதமுள்ள அனைத்து ஃபின்களையும் கோம் செய்யவும். அதே செயல்முறையை மீதமுள்ள அனைத்து ஃபின்களையும் சுத்தமாக்கும் வரை செய்யவும். கோம் ஃபின்களுக்கு இடையில் சிக்கிக்கொண்டால் அது ஃபின்களை ஒன்றாக இணைக்கிறது. இப்போது பல்வேறு வகையான ஏர் கூல்டு கண்டென்சர்கள், மைக்ரோ சேனல் கண்டென்சர்களை சுத்தம் செய்தல், கழுவுதல், சர்வீஸ் செய்தல் மற்றும் லீக் டெஸ்ட் செய்வதற்கான செயல்முறையை பார்ப்போம். ஏர் கூல்டு கண்டென்சர் மைக்ரோ சேனல் கண்டென்சரில் உள்ள ஃபின்களிலிருந்து தூசியை அகற்றவும். டாஸ்க் 5. ஏர் கூல்டு கண்டென்சரை சுத்தம் செய்தல் மற்றும் ஃப்ளஷ் செய்தல். யூனிட்டை நிறுத்தி சாக்கெட்டிலிருந்து பிளக்கை அகற்றவும். யூனிட்டை வொர்க் பெஞ்சில் வைக்கவும். துணியை எடுத்து முழு யூனிட்டின் வெளிப்புற பகுதியை துடைக்கவும். சிஸ்டமில் இருந்து ரெஃப்ரிஜரண்டை ரெக்கவர் செய்யவும். டியூப் கட்டரை பயன்படுத்தி டிஸ்சார்ஜ் லைனிலிருந்து கண்டென்சர் லைனை வெட்டுங்கள். ஒரு டியூப் கட்டரை பயன்படுத்தி கண்டென்சர் லைனின் மறுமுனையை வெட்டுங்கள். சிஸ்டமில் இருந்து கண்டென்சரை பிரிக்கவும். ஒரு முனையில் ஹேண்ட் ஷட் ஆஃப் வால்வை ஃப்ளேர் மற்றும் பிரேசிங் பயன்படுத்தி சீர் செய்யவும். இப்போது ஹேண்ட் ஷட் ஆஃபை ஒரு ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் மூலம் இணைக்கவும். ஒரு முனை நைட்ரஜன் சிலிண்டருடன் சரி செய்யப்பட்டது. ஆக்சிஜன் இல்லாத ஆக்சி நைட்ரஜன் OFDN 300 psi வரை 2 ஸ்டேஜ் ரெகுலேட்டர் மூலம் நிரப்பவும். இப்போது சிலிண்டர் வால்வை திறக்கவும். கண்டென்சர் டியூபின் ஒரு முனை ஃப்ரீயாக உள்ளது. நைட்ரஜன் கேஸ் வெளியேற்றப்படுகிறது. இன்னர் டியூபின் அனைத்து கண்டாமினேஷன்களும் சுத்தப்படுத்தப்பட்டு அழிக்கப்படுகின்றன. கண்டென்சரின் இருபுறமும் டம்மி நட் அல்லது கேப் கொண்டு மூடவும். டாஸ்க் 6. லீக்கிற்கான பிரஷர் சோதனை. வாட்டர் இம்மர்ஷன் முறை. கண்டென்சரின் இருபுறமும் உள்ள கேப்பை அகற்றவும். டம்மி நட்டால் கண்டென்சரின் அவுட்லெட்டை மூடவும். நைட்ரஜன் சிலிண்டருடன் பொருத்தவும். ஆக்சிஜன் ஃப்ரீ ஆக்சி நைட்ரஜன் OFDN 300 psi வரை 2 ஸ்டேஜ் ரெகுலேட்டர் மூலம் நிரப்பவும். 2 ஸ்டேஜ் ரெகுலேட்டர் பயன்படுத்தப்பட வேண்டும். விபத்து ஏற்படவோ நைட்ரஜன் பிரஷர் 3500 முதல் 4000 psi ஆக இருக்கவோ கூடாது. கண்டென்சரின் டாலரேட்டிங் பவர் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் நைட்ரஜன் உள்ளே நுழைந்து அது வெடிக்கும். இப்போது முழுமையான கண்டென்சிங் யூனிட்டை தண்ணீரில் மூழ்க செய்வதால் பபிள்களை உண்டாக்குகிறது. பபிள்ஸ் தோன்றினால் அவற்றை சரி செய்யவும் அல்லது மாற்றவும். ரீகேப். இந்த பகுதியில் நாம் ஒயர் மெஷ் கெப்பாசிட்டரை சர்வீஸ் மற்றும் கிளீன் செய்யவும், பிளேட் டைப் ஏர் கூல்டு கெப்பாசிட்டரை சர்வீஸ் மற்றும் கிளீன் செய்யவும், ஃபின்களை நேராக்கவும், ஏர் கூல்டு கெப்பாசிட்டரை ஃப்ளஷ் மற்றும் கிளீன் செய்யவும், கெப்பாசிட்டரில் லீக் டெஸ்ட் செய்யவும் கற்றுக்கொண்டோம். பல்வேறு வகையான ஏர் கூல்டு கெப்பாசிட்டர்கள், மைக்ரோ சேனல் கெப்பாசிட்டர்களில் சுத்தம் செய்தல், சுத்தப்படுத்துதல், சர்வீஸ் செய்தல் மற்றும் லீக் டெஸ்ட் செய்தல் ஆகியவற்றை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். ஏர் கூல்டு கெப்பாசிட்டர்கள், மைக்ரோ சேனல் கெப்பாசிட்டர்களில் உள்ள ஃபின்களில் இருந்து தூசியை அகற்றவும் கற்றுக்கொண்டோம். நன்றி மாணவர்களே, அடுத்த பகுதியில் சந்திப்போம்.